இன்றைக்கி நாம் போகரை பற்றியும் பழனியில் இருக்க நவபாசான சிலையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். போகர் சித்தர்களான 18 சித்தர்கள்லேயே முதன்மையானவர் போகர் தாங்க. இவர் ஒரு துறவி. இவருக்கு நிறைய ரசவாத சக்திகளை வச்சு எப்படி மருந்து தயாரிக்கணுன்ற நிறைய நுணுக்கங்கள்லாம் தெரியும். இவர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அதில் போகர் ரசவாதம், போகர் நுகண்டு அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடத்தக்க புத்தகங்கள். பழனி மலை கோவிலில் இருக்க நவபாசான சிலை. நவபாசான சிலையை செஞ்சது போகர் தான். நவ அப்படின்னா 9 அப்படின்னு அர்த்தம். பாசானம் அப்படின்னா விஷம் அப்படின்னு அர்த்தம். 9 விதமான விஷத்தை சரியான அளவில் ஒரு மருந்தை உருவாக்குனது போகர் தாங்க. அவர் அந்த கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்று இருந்ததுனால பழனி மலையில் இருக்க அந்த சிலையை அவர் தான் உருவாக்கினார். இந்த சிலைக்கு பல மருத்துவ குணங்கள் இருக்கிறதா நம்பப்படுகிறது. இந்த சிலை மேலே அபிஷேகத்துக்கு நம்ம விடுற பால், சந்தனம், பன்னீர், பஞ்சாமிர்தம் இது எல்லாமே ஒரு நோய் தீர்க்கும் மருந்தாக பார்க்கப்படுகிறது. அங்கே இருக்க மக்கள் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு நோய் தீர்றதா இப்போவுமே உணர்றாங்க. நவபாசான சிலை ஒரு ஆற்றல் மையமாகவும் செயல்படுதுங்க. அந்த சிலைக்கு பக்கத்தில் போகிற பக்தர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அது பிரதிபலிக்குது. இது மூலியமாக மக்கள் உடல்நல கோளாறும் மனநல கோளாறும் நீங்கிறதா நம்புகிறாங்க. போகர் உருவாக்கிய முருகனுடைய நவபாசான சிலை மொத்தம் 2ங்க. ஒன்று தாங்க பழனி மலை மேலே இருக்குது. இன்னொன்று குழந்தை வேலப்பர் கோயில் கொடைக்கானலில் இருக்குங்க. போகர் நவபாசானத்தை பயன்படுத்தாமல் சில சிலைகளையும் பயன்படுத்தியிருக்காரு. அதுவுமே இங்கே பிரபலமான சில கோயில்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. உதாரணத்திற்கு திருச்செங்கோடில் இருக்க வேலவன் கோயிலில் இருக்க முருகன் சிலை தாங்க. போகர் ஜீவசமாதி பழனியில் இருக்க தண்டாயுதபாணி சுவாமிகள் கோயிலில் இருக்க ஒரு சின்ன இடத்துல தான் இருக்குது. முருகனை தரிசித்ததுமே பக்கத்துலேயே இந்த போகரோட ஜீவசமாதியுமே நம்ம தரிசிக்கலாம். போகரோட ஜீவசமாதியில் வலம்புரி சங்கு, மரகத லிங்கம், புவனேஸ்வரி அம்மையாருடைய சிலை, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேல் கூட இருக்குங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.